மாணிக்க தாக்கூர் அவர்கள் பேசினதை நான் பார்த்தேன். அவர் கேட்டது ரொம்ப நியாயமான கேள்வி. என்னன்னா, அவங்க ஒன்னும் கான்ட்ராக்ட் கேட்கல, அவங்க ஒன்னும் வேற இந்த கமிஷன் கேட்கல, மரியாதை எதிர்பார்க்கிறார்கள். உங்க எல்லாருக்கும் தெரியும், பாரதிய ஜனதா கட்சியை 4 வருடம் ஆட்சியிலிருந்து மத்திய அரசோடு ஒன்றிய அரசோடு ஆட்சியிலிருந்து காப்பாற்றியவர்கள் திமுக. அந்த 2001 காலகட்டத்தில் அப்பதான் குஜராத் கலவரம் நடந்தது, என்ஐஏ சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த கடுமையான காலகட்டத்தில் திமுக தான் பாரதிய ஜனதா கட்சியை காப்பாற்றியது. அத்தோட தமிழகத்தில் திமுகவுடைய அரசியல் வாழ்க்கை முடிந்திருக்கும். அதை காப்பாற்றியது காங்கிரஸ் தான். காங்கிரஸ் மட்டும் 2006 கூட்டணி வைக்கலன்னா திமுகவுடைய அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும். அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் தான் கடைசி வரைக்கும் திமுகவை வளர்த்து இந்த நிலைமை கொண்டு வந்தாங்க. 2006 தெரியும், அது மைனாரிட்டி அரசா இருந்துச்சு. அப்ப திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார்னா, நாங்கள் உங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுக்கிறோம்னு சொல்லி தான் அந்த கவர்மெண்டே ஃபார்ம் பண்ணார். அதை கடைசி வரை திருமதி சோனியா காந்தி அவர்கள், அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் அதை மன்னித்து விட்டுவிட்டார். ஆனால் பாமக தலைவர் ஐயா ராமதாஸ் தான் அதை பல தடவை அதை அடுத்தடுத்த பிரஸ் மீட்ல 2007-8 காலகட்டங்களில் மென்ஷன் பண்ணிட்டே இருந்தார். எங்களை எல்லாம் நம்ப வைத்து ஏமாத்தி விட்டார் கருணாநிதி. மைனாரிட்டி அரசுக்கு நாங்கள் தான் இருக்கிறோம்னு. அன்று மட்டும் திருமதி சோனியா காந்தி அவர்கள் நினைத்திருந்தால் அன்றே அந்த அரசை முடித்து கட்டியிருக்க முடியும். இப்பவும் சொல்றோம், காங்கிரஸ் மட்டும் இல்லை என்றால் திமுக எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வரவே முடியாது. அங்க திமுக தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த முறை காங்கிரஸ் கூட்டணியில் திமுகவுடன் இருந்தால் அனைத்து எம்எல்ஏக்களையும் கண்டிப்பாக திமுகவினர் தோற்கடிப்பார்கள் என்பது அங்க இருக்கிற தலைவருடைய பேச்சா இருக்கு. சும்மா ராஜகண்ணப்பன் அவர்களும் தளபதி அவர்களும் சும்மா பேசல. திமுகவுடைய தலைமை என்ன சொன்னதோ அதை பேசியிருக்கிறார். அவங்க ஒன்னும் சும்மா பேசல, அவங்க மனசுல தோன்றதை பேசல. திமுகவில் அப்படி யாரும் எல்லாரும் மனசுல தோன்றதெல்லாம் பேசிட முடியாது. திமுகவுடைய தலைமை என்ன சொல்லுதோ, திமுகவுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுதான் பேசியிருக்கிறாரு.